ஹலோ மக்களே, காலையில் எழுந்துச்சு கண்ணாடி என்னோடய ஃபேஸை பார்த்துட்டு அப்புறம் தாடியும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு இருக்கிறது கொஞ்சம் தாடி தான், சரி அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைவேட் வேலைகள் அனைத்தும் முடிச்சுட்டு சிக்கன் வாங்க கிளம்பிட்டேங்க. இந்த வீட்டில் மூத்த பையனாக இருந்தாலே இப்படி தான் இருப்பாங்க போல், நம்மள தான் சிக்கன் வாங்க அனுப்புவாங்க. என்ன பண்ணுறது, ஆல் ஃபேட். அங்கே போனால் செம க்ரௌடு. இந்த க்ரௌடை தாண்டி பில்லை போட்டு பில்லை வாங்கி அந்த அண்ணன் கொடுத்து ஆனால் சிக்கனை நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை ஒரு வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டு சிக்கன் வாங்கினது ஒரு ப்ரோட்டீன் கடை பேரே ப்ரோட்டீன் தான், எப்படி மாசா. அப்புறம் வந்து ரெடி ஆகிட்டு வெளியே போகிற வேலை இருந்துச்சு. எங்கே தானே நினைக்கிறீங்க, கோயிலுக்கு போகலான்னு இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் மனசு சரியில்லை. அப்கமிங் வீடியோஸ் நீங்களே பார்ப்பீங்க என்ன ஆச்சுன்னு இன்றைக்கி. ஸோ தான் காலையில் கிளம்பிட்டேன். செம்ம வெயிலுங்க. மற்ற கிளைமேட்டோட இன்றைக்கி ரொம்பவே வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. மே மாதம் மாதிரி இருக்குது, என்னன்னு தெரில. சென்னைக்கு மட்டும் தான் இந்த மாதிரி மாறி மாறி கிளைமேட் இருக்கும் போல். அதுக்கப்புறம் இந்த ரோட்டில் என்ட்ரு ஆனோடனே ஒரு கிராமம் மாதிரி இருக்குங்க. சிறுவாபுரி எப்போவுமே இந்த மாதிரி தான். நம்ம சிட்டியோட இது கம்பேர் பண்ணால் செம்மையாக இருந்துச்சு. நல்லா பச்சை பசேன்னு புல்வெளியோட பைக்கை பார்க் பண்ணிட்டு நானும் அவசர கோளாறுத்தனமாக செப்பலை பைக் பார்க்கிங்கில் விட்டேன். செம வெயில், காலெலாம் செம்மையாக சுட்டுருச்சு. எப்போ கோயில் வரும்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். அவர் டக்குன்னு கோயிலும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நடந்து எப்படியாவது டக்குன்னு அந்த க்யூக்குள்ளே போயிடுன்னு சொல்லிட்டு என் மூஞ்சை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்புறம் உள்ளே போனால் செம க்ரௌடு. இந்த க்ரௌடெல்லாம் தாண்டிட்டு சாமியை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தா சாமியும் பார்த்தாச்சு. நல்லா பையன் மாதிரி பட்டையும் போட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்துட்டு பைக்கெலாம் எடுத்தாச்சு. பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு மீன் எப்படி இருக்குன்னு பார்த்தா மீன் ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ ரொம்பவே அது இதாக இருக்குது. சரி அதான் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சைக்கிளிங் போகலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டேன். ஏன்னா வீட்டிலே இருந்துகிட்டு இருந்தால் அதை பற்றி நினச்சிட்டே இருக்கும்போது ரொம்ப டம்டாக இருக்கும். சரி என்ன பண்ணுறது. அப்புறம் சைக்கிளிங் ஓரளவுக்கு பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர வழியில் செம டிராஃபிக்கு. இந்த டிராஃபிக்லாம் கடந்து வீட்டுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு முடிச்சுட்டு நீ டே இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் கைஸ்.